friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஸ்லோ மோஷன்ல எப்படி இந்த இமேஜ் மூவ் ஆகுறது அப்படின்னு நம்ம KineMasterல ஈஸியா எடிட் பண்ணலாம். இது பாத்தீங்க அப்படின்னா 16:9 1:1 9:16 இந்த மூணு ரேஷியோலையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து KineMasterலையும் குவாலிட்டியாக வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா HD குவாலிட்டியை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோஸில் லாஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து அதையும் ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட காணிக்கிறேன் எப்படி வந்து குவாலிட்டி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோஸ் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களே வந்து ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸ் எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த KineMaster லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த KineMasterல ஃபாண்ட் மோட் தான் அன்லிமிட்டடாக உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணது 9:16 அந்த ரேஷியோ தான் செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ லாஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு இமேஜையும் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கையை வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இதில் கரெக்டாக வர்றது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீ அனிமேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஆட்டோமேட்டிக்காகவே அது விழுந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பிளேஸ் கொண்டு வந்துடுங்க. சென்டர் பிளேஸ் கொண்டு வந்ததும் கரெக்டாக அந்த இமேஜை மட்டும் லைட்டாக கையை வச்சு லைட்டாக வந்து அசைங்க. லைட்டாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கே அதில் ஒரு லைன் கரெக்டாக மூவ் ஆகுறது எல்லாமே தெரியும். நீங்கள் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூட பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிளாக் கலர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. இனி இதே போல் லாஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே போல் லைட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஒரு 3 கீ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது வந்து உங்களுக்கு எந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தான். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த KineMasterலையும் எடிட் பண்ணலாம். இந்த KineMasterல சூப்பராக வந்து இது நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பீங்க. அதில் ஒரு சாங்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து மூவ் ஆகும். இதில் உங்களோட லோகோ வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸில் நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த குவாலிட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 24 சினிமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து சேவ் ஆகின என்னோட வீடியோவை நான் வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்துட்டு திரும்ப ஒருக்கா ஓகே இதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதும் என்னோட இந்த ஃபஸ்ட் இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான். குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எப்படி இருக்குதோ அதே இமேஜ் குவாலிட்டியில் தான் இப்போ வந்து இந்த வீடியோ ப்ளே ஆகுது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நீங்களும் டிஃப்ரெண்டான கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக நீங்கள் மூவ் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.